இந்த உலகத்தில் மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையே புரிதல் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் வன்னியபுரம் வனப்பகுதி. அங்கே ஒரு காட்டு யானை. மக்கள் வைத்த பெயர் முத்து. மக்கள் பயந்தார்கள். ஆனால் முத்து ஒருபோதும் காரணமில்லாமல் தாக்கவில்லை. அப்போது ஒரு வனக்காவலர் யானையை அடிக்கவில்லை, விரட்டவில்லை. தினமும் ஒரே நேரத்தில் ஒரே தூரத்தில் நின்று மென்மையான குரலில் பேசினார். நீ எதிரியில்லை, நானும் எதிரியில்லை. நாட்கள் சென்றன. முத்து புரிந்து கொண்டது. இந்த மனிதன் பயமில்லை, கருணை. அதன் பிறகு முத்து கிராமத்துக்குள் வரவில்லை. மனிதன் சொன்ன சைகையை கேட்டது. காடுக்குள் திரும்பியது. ஒரு மழைக்கால இரவு ஒரு சிறு குழந்தை காட்டுப்பாதையில் சிக்கிக் கொண்டது. அப்போது முத்து வந்தது. தாக்கவில்லை, சத்தம் போடவில்லை. அந்த குழந்தையை தன் பெரிய உடலால் மழையிலிருந்து காப்பாற்றியது. வனக்காவலர் வரும் வரை அங்கேயே நின்றது. இது யானையின் பலம் அல்ல, இதயம். இந்த கதை சொல்லுவது ஒன்றே, அன்பை உணரக்கூடியது மனிதன் மட்டுமில்லை, யானையும் தான். கருணை இருந்தால் காடும் குடும்பமாக மாறும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதை கேளுங்க.